ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா வடை. நல்லா முறுமுறுன்னு நல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மசாலா வடை செய்யறதுக்கு கடலை பருப்பை இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும், நல்லா ஊறிடும். ஊற வச்சு ஒரு 80% நல்லா அரைச்சிக்கிங்க. பூண்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்லு பூண்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. அது கூட ஊற வச்ச கடலை பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க. ஒரு 80% அரைச்சா போதும். வடைக்கு தேவையான உப்பு இது கூட சேர்த்து அரைச்சிடுங்க. நல்லா இந்த மாரி அரைச்சிக்கங்க. பார்த்தீங்களா? அப்படியே ஒன்றும் பாதியமாக அங்கங்கே ஒரு பருப்பு இருக்கணும். அப்போ தான் வடைக்கு நல்லா இருக்கும். நம்ம இப்போ அரைச்ச மாவுலேயே வெங்காயத்தை நல்லா பொடிச்சு வெட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடிசாக இருக்கணும். இருக்கும் இந்த மாதிரி நல்லா பொடிசாக இருட்டாக தான் நல்லாயிருக்கும் வடைக்கு. வெங்காயம் பொடிசாக வெட்டினதுக்கப்புறம் பச்சை மிளகாவை அதையுமே பொடிசாக வெட்டிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் சோம்பு சும்மா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்தமாரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வடை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வடை போடும்போது டக்குன்னு தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி மீடியம் சைஸுக்கு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மாவு உருண்டை பிடிச்சி வச்சதுக்கு அப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க வடை போடுறதுக்கு. அந்த கடாயை சூடாடணுன்னு எண்ணெயை சேர்த்துக்கணும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடாகிற கேப்பில் நீங்கள் அந்த மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நம்ம உருண்டை பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உருண்டையை இந்தமாதிரி கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ், ரொம்ப அமுக்காதீங்க, இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே எண்ணெயில் சேர்த்துங்க. எல்லாத்தையும் உள்ளே போட்டதுக்கப்புறம் லைட்டாக பொறுமையாக நீக்கி விட்டுங்க. எல்லாத்தையும் உடஞ்சிடும். எல்லாத்தையும் அடியில் போய் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் அப்படியே பிடிச்சிடும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றா அப்படியே பொறுமையாக நீக்கி விட்டிங்கன்னா அது அப்படியே
ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் அப்படியே விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட மசாலா வடை நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோ இந்த ஸ்டேஜில் எடுத்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மெதுவடை இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இந்தமாதிரி எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இந்தமாதிரி சாஃப்ட் கிறிஸ்பியாக வரணுன்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த குறையாண்டாலும் பரவாயில்ல சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டுங்க, ஷேர் பண்ணிட்டுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.